வணக்கம். இது நியூஸ் போஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் தாரணி தங்கராஜன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தலவாக்கலையில் சந்தேக நபர் உயிரிழந்ததை அடுத்து போலீசாருக்கும் பிரதேசவாசிகளுக்கும் இடையில் மோதல். கிழக்கு மாகாணத்தில் கூட்டாட்சியை அமைக்க ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முயற்சி. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கிழக்கு மாகாண சபையின் முதலமைச்சர் சம்பந்தமான விவகாரத்திலே அடுத்து வருகின்ற ஒரு நாட்களுக்குள் இது சம்பந்தமான அறிக்கையை நடவடிக்கை இருக்கிறோம். போரின் பின்னர் கைப்பற்றப்பட்ட தங்கம் மற்றும் பணம் தொடர்பில் மாவை கேள்வி. துறைமுகத்திலிருந்து எரிபொருளை விநியோகிக்கும் 3 குழாய்கள் பாதுகாப்பற்ற நிலையில். யாழ்ப்பாண மரக்கறி விவசாயிகளுக்கு ஒம்மந்தையில் தேவையற்ற தாமதம், விவசாயிகள் அவதி. இனி விரிவான செய்திகள். போலீசாரினால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர் ஒருவர் கொத்மலை நீர்த்தேக்கத்திற்குள் குதித்து உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து தலவாக்கலை நகரில் இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தை அடுத்து தலவாக்கலை நகர் கலவர பூமி போன்று காட்சியளித்தது. சந்தேக நபர் ஒருவர் மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்துக்குள் குதித்து உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து தலவாக்கலை நகரில் இன்றைய நாள் முழுவதும் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தை அடுத்து சுமார் 3 மணித்தியாலத்துக்கும் மேலாக வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. போலீசினுடைய அதை தாங்க முடியாமல் எங்களுடைய அந்த டேம்ல குதிச்சு குறைந்திருக்கிறார். எனவே இது போன்ற சம்பவங்கள் ஏராளமாக எங்களுடைய நடந்து வருவதை நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். இது போன்ற இளைஞர்களுக்கு ஏற்படுகின்ற அநீதிகளையும் இளைஞர்களுக்கு ஏற்படுகின்ற அட்டூழியங்களையும் இன்றோடு ஒழிக்கப்பட வேண்டும். எங்களோட மலையக சமூகத்துல இனி ஒரு மனோஜ நாங்க இழக்கிறதுக்காக விரும்பல. அதனால தயவு செஞ்சு இனி போதைப் பொருள் அப்படிங்கறத முட்டாக ஒழித்து எங்களுக்கு மலையகத்துக்கு ஒரு விடி வேணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். இதை நாங்க இறுதி வரைக்கும் எங்களோட போராட்டத்தை முன்னெடுப்போங்கிறது நாங்க உறுதியாக தோட்ட தொழிலாளி பாடுபட்டு வேலை செஞ்சு உழைத்து பிள்ளைகளை காப்பாற்றுகிறார்கள். உயிரை கொள்ளாதே, ஒரு நோக்கத்தை கைவிட்டு விட. ஆர்ப்பாட்டக்காரர்கள் ரயில் மார்க்கத்தை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமையினால் மலையக ரயில் போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கொத்மல நீர்த்தேக்கத்தில் முன்னெடுக்கப்பட்ட தேடுதலின் போது சந்தேக நபரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் தலவாக்கல நகரில் ஒன்று கூடியிருந்த மக்களை அப்புறப்படுத்துவதற்கு போலீசார் பாரிய பிரயத்தனத்தில் ஈடுபட்ட போதிலும் அது வெற்றி அளிக்கவில்லை. தலவாக்கல நகரில் ஒன்று கூடியிருந்த மக்களை கலைப்பதற்காக போலீசாரினால் கண்ணீர் புகை பிரயோகம் நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். எனினும் கண்ணீர் புகை பிரயோகம் நடத்தப்படவில்லை என நுவரெலிய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஆண்ட்ரு அபே விக்ரம மற்றும் தலவாக்கலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோர் தமக்கு அறிவித்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன அறிக்கையொன்றின் மூலம் தெரிவித்துள்ளார். போரின் பின்னர் கைப்பற்றப்பட்ட 200 கிலோகிராம் மற்றும்
கோடானு கோடி பணத்தை கடந்த அரசாங்கத்தவர்கள் எங்கு வைத்திருக்கின்றார்கள் என மாவி சேனாதிராஜா மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ்ப்பாணம் புத்தூர் மணற்பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் வினவினார். போர் முடிந்த நேரத்தில் சரத் பொன்சேகா அப்பொழுது தளபதியாக இருந்தவர். அவர் சொன்னார், 200 கிலோ தங்க கட்டிகளை நான் கொண்டு போய் கோதவையாளத்திலே அரசாங்கத்திலே கொடுத்தேன். பல லட்சக்கணக்கான 2 லட்சத்திற்கு அதிகமான டாலர்களை நான் கொண்டு போய் கொடுத்தேன். கோடானு கோடி படங்களை கொண்டு போய் கொடுத்தேன். இன்றைக்கு அந்த கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. நான் பாராளுமன்றத்திலே கேட்டேன், அவை எங்கே? அவற்றிலாவது எங்களுடைய ஏழைகளுக்கு, அனாதரவான குழந்தைகளுக்கு, விதவியாக வாழ்ந்து போயிருக்கிற பெண்களுக்கு நீங்க உதவினால் என்ன என்று கேள்வி கேட்டேன். அரசாங்கத்திற்கு சொந்தமான 8 வாகனங்களை வாரிய போல பொருளாதார மத்திய நிலையத்திலிருந்து போலீசார் மீட்டுள்ளனர். கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக குறித்த வாகனங்களை இன்று மீட்டதாக போலீசார் தெரிவித்தனர். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு மற்றும் தேசத்தை கட்டியெழுப்பும் அமைச்சு உள்ளிட்ட பல அமைச்சுக்களின் பெயர்கள் அந்த வாகனங்களில் குறிப்பிடப்பட்டிருந்ததாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். 5 கேப்ரக வாகனங்கள், ஒரு ஜீப் வண்டி, கார் மற்றும் லோரி உட்பட 4 மோட்டார் சைக்கிள்கள் இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குறித்த வாகனங்களை பயன்படுத்தாமல் இருந்த இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தமை தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கிழக்கு மாகாணத்தில் கூட்டாட்சியை அமைக்க முயற்சிப்பதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். 100 நாள் வேலை திட்டம் தொடர்பில் அட்டாளச்சேரியில் நடைபெற்ற கலந்துரையாடலில் இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கிழக்கு மாகாண சபையின் முதலமைச்சர் சம்பந்தமான விவகாரத்திலே அடுத்து வருகின்ற ஒரு நாட்களுக்குள் இது சம்பந்தமான அறிக்கையை நாங்கள் விடுக்க இருக்கிறோம். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு முதலமைச்சர் பதவியை தருவதற்காக ஏற்கனவே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதாக முடிவு செய்திருக்கிறார்கள். ஐக்கிய தேசிய கட்சியையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் சேர்த்த ஒரு தேசிய அரசாங்கத்துக்கான மாகாண மட்டத்திலான ஒத்திகையாக இந்த ஆட்சியை நாங்கள் நிறுவுவதற்கு மிக விருப்பத்தோடும் ஆர்வத்தோடும் இருக்கிறோம். வாழைச்சேனை கமண்டல சேவை பிரிவில் உள்ள விவசாயிகளுக்கு நிர்ணய விலையில் நெல்லை விற்பனை செய்ய முடியாத நிலை உள்ளதாக அந்த பகுதி விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். மட்டக்களப்பு வாழைச்சேனை பகுதியில் நெல் அறுவடை தற்போது இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் சுமார் 25 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரையிலேயே சில நெல் வகைகள் கொள்வனவு செய்யப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். 50 ரூபாய் நிர்ணய விலையில் கொள்வனவு செய்வதாக அறிவிக்கப்பட்ட போதிலும் இவ்வாறு இடம்பெறுவதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். நாங்க சரியான கடன், எங்களுக்கு நகைகளை வச்சு நாங்க வீடு வச்சு வெள்ளாமல் செஞ்சு காவலுக்கு ஒரு போட்டு இல்லாடி யானை வந்து சாப்பிடுது வைத்திரும். இதுக்காக நாங்க அரசாங்கத்துக்கிட்ட 50 ரூபாண்டு அரசாங்கம் சொல்லிருக்கு, எங்களுக்கு விலை கேட்கிறான் 20 ரூபாய். நிர்ணய விலையில் நெல்லை விற்பனை செய்ய முடியாமையினால் தாம் நட்டத்தை எதிர்நோக்குவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். வறட்சி, வெள்ளம் மற்றும் யானைகளின் அட்டகாசத்தையும் தாண்டி பயிர் அறுவடை செய்தும் அதற்கான பலனை தாம் பெற்றுக்கொள்ள முடியாத நிலை உள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்ப அரசாங்கம் விலை கூட்டி இருக்கே 50 ரூபான்றாங்க. அந்த விலை கூட்டினது படி எங்களுக்கு இப்ப இருக்கிற எங்கட அரசாங்கப்படி இந்த பிரதேசத்துக்கு விலையை கூட்டி தரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கட இந்த வாழைச்சேனை பிரதேசத்தில் இருக்கிற விவசாயிகள் அனைவரும். யாழ் விவசாயிகளின் மரக்கறிகள் அதிகளவில் தம்புள்ளிக்கு கொண்டு செல்லப்படுவதனால் தம்புள்ளி பொருளாதார மத்திய நிலையத்தில் மரக்கறிகளின் விலை குறைவடைந்துள்ளது. ஓமந்தை சோதனைச் சாவடியில் இடம்பெறும் தாமதம் தவிர்க்கப்படுமாயின் மிகவும் புதிய மரக்கறிகளை தம்புள்ளிக்கு வழங்க முடியும் என யாழ் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்திற்கு அதிக அளவில் யாழ்ப்பாண மரக்கறிகள் கொண்டுவரப்படுவதனால் மரக்கறிகளின் விலை குறைவடைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். விவசாய உற்பத்தி பொருட்கள் இங்கே விற்பனைக்காக கொண்டு வரணும். இங்கே நல்ல சந்தைப்படுத்தக்கூடியதாக இருக்கு, அதுக்காக இங்கே கொண்டு வரோம். லீக்ஸை தவிர மலையகத்தில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து மரக்கறிகளும் யாழ் விவசாயிகளினால் தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றன. யாழ்ப்பாணத்திலிருந்து பீட்ரூட், கத்தரிக்காய், பச்சை மிளகாய், கோவா, கேரட், உருளைக்கிழங்கு போன்ற மரக்கறிகள் தம்புள்ளைக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. ஓமந்தை சோதனைச் சாவடியில் லொரியில் உள்ள மரக்கறிகளை முழுமையாக இறக்கி ஏற்ற வேண்டி ஏற்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அதற்கு அதிக நேரம் செலவாகுவதாகவும் மரக்கறிகள் அழிவடைவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர்.
அரசியல் மூலம் என்ன செய்யலாம் என்பதை விடுத்து மக்கள் அபிமானம் பெற்றவர்களை எவ்வாறு ஓரம் கட்டலாம் என்பது தொடர்பில் அரசியல்வாதிகள் சிந்திப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் உனைஸ் பாரூக் தெரிவிக்கின்றார். புத்தளம் நாகவில்லு பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். ஒரு வீடு அபிவிருத்தி அடைய வேண்டுமென்றால் அல்லது ஒரு வீட்டு நிர்வாகம் சிறக்க வேண்டுமென்றால் அந்த கிராமம் செழிப்பாக வேண்டுமென்றால் அது இளைஞர்களின் கையில் இருக்கின்றது. அந்த கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் எந்த அளவு துடிதுடிப்பாக ஒரு நல்ல நோக்கத்தை நோக்கிய பயணத்தில் நல்ல இளைஞர்களாக இருக்கும் பொழுது அந்த கிராமமும் ஒரு நல்ல சூழல் நிரம்பிய கிராமமாக வரும். அதே போன்று ஒரு நாட்டில் இவ்வாறு கிராமங்களில் இருக்கின்ற இளைஞர்கள் நல்லவர்களாக, இந்த நாட்டு பற்றுள்ளவர்களாக, நல்ல சிந்தனை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அந்த நாட்டிலும் நாங்கள் பல நல்ல மாற்றங்களை காணலாம். இன்றுள்ள இளைஞர்களுக்கு அரசியல் மிக இலகுவாக தெரியும், அரசியல் நிலைமை தெரியும், அரசியலில் யார் தங்களுக்காக அரசியல்களை செய்கின்றார்கள் என்று தெரியும். அதே போன்று தேர்தல் காலம் வந்தால் உங்களை மூளைச்சலவை செய்யக்கூடிய அரசியல்வாதிகளை நீங்கள் அடையாளம் கண்டிருப்பீர்கள். அரசியலின் மூலம் என்ன அபிவிருத்திகளை செய்யலாம் என்று சிந்திப்பதை விட்டு எங்களை வெல்லக்கூடிய அல்லது மக்களால் அபிமானம் பெற்றிருக்கின்றவர்களை எவ்வாறு நாங்கள் ஓரங்கட்டலாம் என்பதை சிந்திருக்கின்றார்கள். எனவே இந்த அரசியல்வாதிகள் என்பது இந்த வாழ்கின்ற மக்களை ஒருங்கிணைத்து அவர்களை ஒற்றுமையாக முன்னெடுத்து அந்த ஒற்றுமையின் மூடாக அபிவிருத்தியும் கட்டியெழுப்பப்படும் பொழுதுதான் அது உண்மையான அபிவிருத்தியாக, உண்மையான ஒற்றுமையாக இருக்கும். உமாயா பல்நோக்கு திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்ற சுரங்க மார்க்கத்தினால் பாதிக்கப்படும் மக்களை தேடி நியூஸ் போஸ்ட் குழாத்தினர் அங்கு சென்றிருந்தனர். அதன் மற்றொரு தொகுப்பு அடுத்து. இந்த நீர் ஒழுக்கு உமா ஓயா திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்ற சுரங்கத்தில் பாரிய நீர் ஒழுக்கு காணப்படுவதாக மக்கள் தெரிவித்த கருத்தை உறுதி செய்கின்றது. சுரங்கத்தில் இரவு பகலாக இவ்வாறு நீர் ஒழுக்கு ஏற்படும் பொழுது சுரங்கத்தின் மேல் பகுதியில் வசிக்கும் மக்கள் தொடர்ந்தும் அச்சத்துடனேயே இருக்கின்றனர். இவ்வாறு திடீரென ஏற்படும் நீர்க்கசிவினை நிறுத்துவதற்காக சீமெந்து மற்றும் ரசாயன பொருட்களை பயன்படுத்தி நீரை திசை திருப்ப முயற்சிக்கப்பட்டுள்ளதே தவிர வேறு நிரந்தர தீர்வொன்றும் காணப்படவில்லை. கரந்துகொள்ள பகுதியில் அமைக்கப்படும் இந்த சுரங்க மார்க்கத்தில் 4 கிலோமீட்டர் உள்நோக்கி செல்லும் பொழுதே இந்த நீர் ஒழுக்கை காணக்கூடியதாக இருக்கும். இந்த சுரங்கத்துக்குள் அகழ்வு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்ட TBM இயந்திரம் உள்ளே சிக்கொண்டுள்ளதாக அங்கிருந்த ஈரான் பொறியியலாளர் எமக்கு தெரிவித்தார். டயபராவில் இருந்து கொண்டுவரப்படும் நீரை 650 மீட்டர் தூரத்துக்கு குழாயை கொண்டு கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள மின்னுற்பத்தி இயந்திரத்தை சுழற்றுவதற்காக இந்த இடமே பயன்படுத்தப்பட உள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் 24ஆம் தேதியே இவ்வாறு நீர் கசிய ஆரம்பித்துள்ளதாக திட்ட பணிப்பாளரின் கருத்திலிருந்து உறுதிப்படுகின்றது. இவ்வாறு ஏற்பட்டு இன்றுடன் 40 நாட்கள் கடந்துள்ளதுடன் செக்கனுக்கு 700 லிட்டர் நீர் இவ்வாறு வெளியேறுவதாக உமாஓயா திட்ட அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த 40 நாட்களாக பயனற்ற வகையில் கசிந்த நீரை ஒரு ஏக்கரில் தலா 1 அடி வீதம் நிறைத்தால் 2000 அடி நீர் காணப்படும் என அவர்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த நீர்க்கசிவை நிறுத்துவது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு விசேட குழு ஒன்று ஜேர்மனுக்கு சென்றுள்ளதாக திட்டத்துக்கு பொறுப்பாக உள்ள ஈரான் பொறியியலாளர் தெரிவித்தார். எதிர்வரும் காலத்தில் மின் உற்பத்திக்கு அப்பால் 4500 ஏக்கர் விவசாய காணிகளுக்கு இதன் மூலம் நீரை வழங்க முடியும் என்றும் உமா ஓயா திட்டத்துக்கு பொறுப்பான பணிப்பாளர் தெரிவித்தார். நீர் பிரச்சினை மாத்திரமன்றி இப்பிரதேச மக்கள் தமது வீடுகளில் பெரும் அச்சத்துடனேயே வாழ்கின்றனர். பதுளை மற்றும் பண்டாரவேளை மக்கள் குடிப்பதற்கு மற்றும் விவசாய நடவடிக்கைகளுக்கு நீரின்றி பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்குவதை எம்மால் காணக்கூடியதாக இருந்தது. உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. ஒரு குடும்பத்தை கம்பிக்கொடுவ தோட்ட பிரதேசத்தில் குழாயொன்றிலிருந்து எண்ணெய் கசிய ஆரம்பித்தமையினால் இன்று காலை மக்கள் அங்கு எண்ணெய் சேகரிக்க ஆரம்பித்தனர். விமானங்களுக்கு பயன்படுத்தப்படும் எண்ணெயே இந்த பகுதி மக்களுக்கு கிடைத்தது. கொழும்பு துறைமுகத்திலிருந்து விநியோகிக்கப்படும் விமானங்களுக்கு பயன்படுத்தும் எண்ணெய் விநியோக குழாயிலேயே கசிவு ஏற்பட்டுள்ளது.
கசியும் எண்ணெயை சேகரிக்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பவுசர்களும் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன. இந்த குழாய் மார்க்கத்தில் இதற்கு முன்னரும் பல தடவைகள் எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருந்தது. குழாய் மார்க்கத்தை புனரமைப்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் பல தடவை கூறியிருந்த போதிலும் இதுவரை புனரமைக்கப்படவில்லை. இது திடீரென இடம்பெற்ற ஒரு சம்பவம் அல்ல. 12 அடி குழாயில் கசிவு ஏற்படும் போது 1 கோடி ரூபாய் பெறுமதியான எண்ணெய் வெளியேறுகின்றது. இது மக்களின் பணமாகும். சரியான முறையில் இந்த குழாய் கட்டமைப்பை முகாமித்துவம் செய்தால் விமானங்களுக்கான எரிபொருளை கொரோனாவுக்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியமில்லை. கட்டமைப்பை புனரமைப்பதற்காக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் ஊழியர்கள் அங்கு சென்ற போதிலும் அங்கு வசதிகள் காணப்படாமையினால் அவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கினர். பலகைகளை பயன்படுத்திய எரிபொருள் குழாய்களில் ஏற்படுகின்ற துவாரங்களை மூடுகின்றனர். அவ்வாறு மூடிய பின்னர் மொத்தமாக எரிபொருளை கொரோனாவுக்கு கொண்டு செல்கின்றனர். எண்ணெய் இறக்குமதிக்கு தாமதம் ஏற்படுகின்ற போது கப்பல் நிறுவனங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாயில் தாமத கட்டணம் செலுத்தப்படுகின்றது. அத்துடன் உயர்நிலை நிர்வாகிகளுக்கு அதிகளவில் தரகு பணம் செலுத்தப்படுகின்றது. இவ்வாறு நீர்க்குழாயில் ஏற்படுகின்ற துவாரங்களை மூடுவதற்கு உலகில் எங்கும் பலகைகள் பயன்படுத்தப்படுவதில்லை. இது மோசடியாகும். இன்று மதிய வேளையில் நாம் மீண்டும் அந்த இடத்துக்கு சென்றோம். அதன் போது அங்கு புனரமைப்பு பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருந்தன. எரிபொருள் விநியோகத்திற்காக சுமார் 40 வருடங்களுக்கு முன்னர் இந்த குழாய் கட்டமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது. எனினும் இதுவரை அங்கு தரமான முறையில் புனரமைப்பு பணிகள் இடம்பெறவில்லை. சுமார் 6 மாத காலமாக பெட்ரோல், டீசல் மற்றும் விமானங்களுக்கு எரிபொருள் கொண்டு செல்லும் குழாய் கட்டமைப்பு திறக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் அபாயகரமான நிலைமை என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இதுவேளை இந்த குழாய் கட்டமைப்பை விரைவில் புனரமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்ததாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் களஞ்சிய சாலை நிறுவனத்தின் தலைவர் ரோஷான் குணவர்தன கூறினார். இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்கள் பூரணமாக விசாரிக்கப்பட வேண்டும். நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். மஹியங்கனி ரஜமகா விகாரைக்கு இன்று மாலை சென்ற ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அங்கு வழிபாடுகளில் ஈடுபட்டார். மஹியங்கனி ரஜமகா விகாரையின் பொறுப்பாளர் உருளேபத்த தம்மரக்பித தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி மத வழிபாடுகளிலும் ஈடுபட்டார். எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் தாம் பொது தேர்தலுக்கு தயார் என எதிர்க்கட்சித் தலைவர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா அறிக்கையொன்றின் மூலம் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதிக்கு பின்னர் பாராளுமன்றம் கலைக்கப்பட உள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்று நிகழ்த்திய உரைக்கு பதிலளிக்கும் வகையிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பின் பிரகாரம் பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கே உள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் நினைவூட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் 100 நாள் வேலை திட்டத்திற்கு விமர்சனங்களின்றி ஆதரவை வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவரினால் விடுக்கப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறு தான் ஒத்துழைப்புகளை வழங்க தயாராகின்ற நிலையில் தமது கட்சிக்காரர்களுக்கு பல்வேறுபட்ட இடையூறுகள் ஏற்படுவதாகவும் அது குறித்து உரையொன்றை நிகழ்த்துவதற்காக இந்த மாதம் 10ஆம் தேதி பாராளுமன்றத்தில் விசேட விவாதம் ஒன்றை நடத்துமாறு கோரிக்கை முன்வைத்துள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சொத்துக்கள் மற்றும் வேறு சேதங்களுக்காக அரசாங்கத்தின் ஊடாக நட்ட ஈட்டை செலுத்துமாறு கோர தயார் என அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சி தாவல் குறித்த கணிப்பீட்டு தொடர்பான சட்டமூலத்திற்கு ஆதரவை வழங்குவதாக தேசிய சுதந்திர முன்னணி தெரிவிக்கின்றது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இந்த நாட்டு மக்களுக்கு உடனடியாக ஒன்றை கூறிக்கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சி தலைவரை நியமிப்பதும் ஜனாதிபதி, பிரதமரை நியமிப்பதும் ஜனாதிபதி. அப்படியென்றால் அரசாங்கத்துடன் இந்த பயணத்தை தொடர்வது சலுகைகளுக்காக என்ற எண்ணம் தோன்றுகின்றது. பாராளுமன்றத்தில் கட்சி தாவும் உறுப்பினர்களின் உறுப்புரிமையை இல்லாது செய்யும் வகையிலான சட்டமூலம் ஒன்றை இந்த அரசாங்கம் முதலாவதாக கொண்டு வர வேண்டும். அந்த சட்டமூலத்திற்கு அனைவரது வாக்குகளும் கிடைக்கும். அந்த இடத்திலிருந்தே நல்லாட்சியை ஏற்படுத்த வேண்டும். மக்களினால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் மக்களை கவனத்திற்கொண்டு செயற்பட தவறும் பட்சத்தில் அதற்கு எதிராக செயற்பட வேண்டும். அதற்கான அதிகாரங்கள் இருக்கின்றன. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்றபடியால் தான் அவ்வாறான நிலைக்கு அது தள்ளப்பட்டுள்ளது. அதனால் இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும். அதற்கு நாம் இணக்கம் தெரிவிப்போம். பிரதம நீதியரசர் பதவியிலிருந்து ஓய்வு பெறவோ ராஜினாமா செய்வோ அல்லது பதவியை விட்டு செல்லவோ இல்லை என மொஹான் பீரிஸ் அறிக்கையொன்றின் மூலம் குறிப்பிட்டுள்ளார். பிரதம நீதியரசர் பதவியின் அபிமானம் மற்றும் கௌரவத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதே தமது நோக்கம் என மொஹான் பீரிஸ் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைய முன்னாள் பிரதம நீதியரசர் நீக்கப்பட்டு ஆளும் மற்றும் எதிர்க்கட்சியினால் ஸ்தாபிக்கப்பட்ட பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் அனுமதியுடன் தாம் பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்டதாக மொஹான் பீரிஸ் தெரிவித்துள்ளார். பதவியிலிருந்து நீக்குவதற்கு அதிகாரம் மற்றும் அச்சுறுத்தலூடாக முயற்சித்தும் அது முடியாது போனமையினால் வேறு வழிகளை பயன்படுத்துமே வருத்தம் அளிப்பதாகவும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 107(2) பிரிவுக்கு அமைவாக பிரதம நீதியரசர் ஒருவரை பதவி நீக்குவதற்கு பாராளுமன்றத்தினால் மாத்திரமே முடியும் என தெரிவித்துள்ள மொஹான் பீரிஸ் நிறைவேற்று அதிகாரத்தில் தமக்கு இல்லாத அதிகாரங்களை மூலமாக கொண்டு சட்டவாக்க சபையின் அதிகாரத்துக்கு அப்பாற் செல்வது அரசியலமைப்புக்கு எதிரான செயற்பாடு என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் பனிஸ் உள்ளிட்ட பேக்கரி உற்பத்திகளின் விலை ₹1 குறைக்கப்படுவதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. விலை குறைவடைந்துள்ள போதிலும் அதற்கு ஏற்றவாறு பேக்கரி உற்பத்திகளின் விலையை குறைப்பது சிரமமாக இருப்பினும் நுகர்வோரின் நலன் கருதி இந்த தீர்மானத்திற்கு வந்ததாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. பேக்கரி உற்பத்திகளுக்கு கோதுமை மாவிற்கு அடுத்தபடியாக மார்ஜரின், பாம் ஆயில், ஈஸ்ட் போன்ற பல பொருட்களுக்கு தொடர்ந்தும் வரி அறவிடப்படுகிறது. குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டும் 1 கிலோகிராம் மார்ஜரினுக்கு ₹175 ₹185 இடைப்பட்ட வரி அறவிடப்படுகிறது. 20 அடி கொள்கலன் ஒன்றில் 15 கிலோகிராம் எடை கொண்ட 1400 பெரிய பொதிகளில் மார்ஜரின் கொள்வனவு செய்யும் போது சுமார் ₹38,50,000 வரியாக செலுத்தப்படுகிறது. 30,50,000 කියනෝ එක මාගරින් කන්ටේනර් එකකට බද්ද විතරක් අපි. இந்த வரியை குறைக்கும் பட்சத்தில் பனிஸ் உள்ளிட்ட பேக்கரி உற்பத்திகளின் விலையை ₹5 குறைக்க முடியும் என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. ජනතාව බලන් ඉන්නේ බනිස් මිල අඩු වෙන්නේ කවද්ද කියලා. பனிஸ் விலை எப்போது குறைவடையும் என மக்கள் எதிர்பார்த்துள்ளனர். எனவே நாம் மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். ஆகவே அனைத்து சிறிய பேக்கரி உற்பத்தி பொருட்களினதும் விலையை நாளை காலை முதல் ₹1 குறைக்குமாறு அனைத்து பேக்கரி உரிமையாளர்களையும் கேட்டுக்கொள்கின்றோம். சட்டவிரோதமாக வேட்டையாடப்பட்ட மரை மற்றும் பன்றி இறைச்சி கிளிநொச்சியில் இன்று கைப்பற்றப்பட்டது. இன்று காலை கிளிநொச்சி மாவட்ட வன ஜீவராசிகள் திணைக்களத்திற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொண்ட திடீர் சோதனையின் போது மரை மற்றும் பன்றி இறைச்சி கைப்பற்றப்பட்டுள்ளது. ஹோட்டல் ஒன்றில் 100 கிலோவிற்கும் அதிகமான மரை இறைச்சியும் 50 கிலோவிற்கும் அதிகமான பன்றி இறைச்சியும் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவற்றை அதிகாரிகள் கைப்பற்றினர். சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்தனர். கைப்பற்றப்பட்ட இறைச்சியையும் கைது செய்யப்பட்ட நபரையும் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் நாளை ஆஜர்படுத்த உள்ளதாக அதிகாரிகள் மேலும் தெரிவித்தனர். பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்ரனவே தலைமையில் முன்னெடுக்கப்படும் மாத்தறை மாவட்ட அனைத்து கிராம மக்களின் பிரச்சினைகளையும் தீர்க்கும் நடவடிக்கையின் மற்றொரு கட்டம் நேற்று அக்குரசையில் இடம்பெற்றது. மக்களுக்கு வாழ்வாதார அபிவிருத்திக்கான நிவாரணங்கள் வழங்குவதற்காக அக்குரச பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றிலும் பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்ரன கலந்து கொண்டார். உலகிற்கு ஒன்றென்ற வகையில் ஆசியாவின் ஆச்சரியமாக எமக்கு புதுமையான அரசியல் அதிகார வியூகம் எமக்கு கிடைத்துள்ளது. வரலாற்றின் பொன்னான நிமிடங்கள் எமக்கு கிடைத்துள்ளது. அதனை தவறவிடப் போவதில்லை. நீலம், பச்சை, மஞ்சள் மற்றும் சிவப்பு என்ற கண்ணாடிகளை கலட்டி வைத்துவிட்டு தாய்நாட்டின் எதிர்காலத்திற்காக பங்களிப்பு செய்ய இதுவே சிறந்த சந்தர்ப்பமாகும். ஆகவே நாம் புதிதாக சிந்திப்போம். புதிய யுகம் ஒன்றில் காலடி பதிப்போம். வைராக்கியம் மற்றும் பழிவாங்கும் நிலைகளிலிருந்து விலகி புதிய பயணத்திற்காக ஒன்றிணைவோம்.
තමුන්නාසලා එකතු වෙන්න. அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரன நேற்று மாலை அக்குரசியில் வாக்களிப்பு நிலைய பிரதிநிதிகளுடனும் கலந்துரையாடினார். இது 3 மாத கால அரசாங்கம் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் கூறுகின்றனர். 100 நாள் அரசாங்கமாகும். 20 ஆண்டு காலம் துன்பங்களை எதிர்கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் முன்னின்று அமைத்த இந்த அரசாங்கத்தை ஓரம் கட்ட உயிருள்ளவரை இடமளிக்கப் போவதில்லை. எமக்கு கைவிடுவது என்பது பழக்கப்பட்ட விடயம். ஒரே நாளில் 7 பதவிகள் இல்லாமல் போனது. ஆனால் நான் இன்றும் ஐக்கிய தேசிய கட்சிதான். அதே போன்றுதான் அமைச்சு, பிரதி அமைச்சு மற்றும் ராஜாங்க அமைச்சு என்பன பிரச்சனை அல்ல. இவை எனக்கு கிடைக்காமையினால் சிலர் அற்ப சந்தோஷம் அடைகின்றனர். அது பரவாயில்லை. அது அவர்களின் பிரச்சனையை தவிர எனது பிரச்சனை அல்ல. கொழும்பு மாளிகவதி பிரதேசத்தில் உள்ள சில வீடுகளை அகற்றும் திட்டமில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் மேல்மாகாண சபை உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவிக்கின்றார். මේ ජීවත් වෙලා ඉන්න තමුන්නාන්සලා රැට නිදාගන්නේ බයෙන්. උදේට නැගිටිනකොට හමුදාව ඇවිල්ලා එළවයිද? மிகவும் அச்சத்துக்கு மத்தியிலே மக்கள் இரவு நித்திரைக்கு சென்றனர். காலையில் எழும்பும் பொழுது ராணுவம் தம்மை விரட்டிவிடுவார்கள் என்ற அச்சத்தில் மக்கள் வாழ்ந்தனர். போலீசார் தம்மை விரட்டிவிடுவார்களா என்று மக்கள் அச்சமடைந்தனர். அவ்வாறே மக்கள் கொழும்பு நகரில் வாழ்ந்தனர். சட்டவிரோத குடியேற்றங்களில் வாழ்வதாக உங்களை அச்சுறுத்தி வந்தனர். நாம் மஹிந்த ராஜபக்சவிடம் வீடுகளை அகற்ற வேண்டாம் என்று நாம் எடுத்துக் கூறினோம். எனினும் அன்று அவர் ஏற்க தயாராக இருக்கவில்லை. தற்போது என்ன நடந்துள்ளது? தற்போது தனக்கு வீடொன்று இல்லை என மஹிந்த ராஜபக்ச கூறுகின்றார். 24 மணித்தியாலங்களில் உங்களை வீடுகளிலிருந்து அகற்றுவதற்கு அல்லது 2 நாட்கள் வெளியேற்ற அரசாங்கத்துக்கு உரிமை இல்லை என்பதனை நினைவுபடுத்துகின்றேன். நல்லொழுக்கம் உள்ள இளைஞர் சமூகத்தை உருவாக்குவதற்கு அறநெறி பாடசாலை கல்வியை கட்டாயமாக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் மேல் மாகாண சபை உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கா தெரிவித்துள்ளார். கொட்டிக்காமத்து ஸ்ரீ நாகருக்காராம விகாரையில் ஒலிபெருக்கி இயந்திரங்களை வழங்கும் நிகழ்வில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். බස්නාහිර පළාත් සභාවේ මන්ත්‍රීවරයෙක් හැටියට මගේ පළවෙනිම යෝජනාව ආවේ පළාත් සභාවට. மேல் மாகாண சபையின் உறுப்பினர் என்ற வகையில் இருந்த முதலாவது யோசனையாக மேல் மாகாணத்தில் அறநெறி பாடசாலையின் கல்வியை கட்டாயப்படுத்த வேண்டும் என்பதை முன்வைக்கப்பட்டது. 9ஆம் ஆண்டு வரை மாணவர்களுக்கு ஞாயிறு தினங்களில் ஏனைய பிரத்யேக வகுப்புகளை தடை செய்வதை யோசனையாக முன்வைத்தேன். இதனை இன்னும் முதலமைச்சர் வைத்துக் கொண்டுள்ளார். ஒன்றும் இடம்பெறவில்லை. எதிர்வரும் நாட்களில் மகாநாயக்க தேரர்களுடன் இணைந்து அறநெறி பாடசாலையின் கல்வியை கட்டாயப்படுத்த அழுத்தம் கொடுக்க உள்ளேன். பிள்ளைகளை தண்டித்து வளர்க்க முடியாத நிலையே இன்று பெற்றோர்களுக்கு காணப்படுகின்றது. விசேடமாக கொலன்னாவிக்கு போதைப் பொருள் உள்ளதாக பேரும் காணப்படுகின்றது. විශේෂයෙන්ම කොළොන්නාව ගත්තහම කොළොන්නාවට අන්වර්ථ නාමයක් ඇවිල්ලා තියෙනවා කුඩු තියෙනවා කියලා ඉවරලා. விளையாட்டுச் செய்திகள் அடங்கிய ஸ்போர்ட்ஸ் ரவுண்ட் அப் அடுத்து. கழகங்களுக்கு இடையிலான சராக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் மொரட்டுவ கழகாணி சாம்பியன் பட்டத்தை சுவீகரித்தது. இதற்கான இறுதிப் போட்டியில் மேலே கிரிக்கெட் கழகாணி தோல்வியடைந்தது. கோல்ஸ் மைதானத்தில் 2 நாட்களுக்கு நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் வெற்றி பெற்றதன் மூலம் மொரட்டுவ அணிக்கு சாம்பியன் பட்டம் கிடைத்தது. இந்த வெற்றிக்கு அமைவாக அடுத்த வருடம் நடைபெறும் கழகங்களுக்கு இடையிலான இமேஜின் கிண்ண கிரிக்கெட் தொடருக்கும் மொரட்டுவ கழகாணி தகுதி பெற்றது. 2015ஆம் ஆண்டுக்கான இளையோர் வலைப்பந்தாட்ட தொடரில் நுவரெலியா மாவட்ட அணி சாம்பியனானது. டாரிங்டன் மைதானத்தில் இன்று முடிவுக்கு வந்த இந்த தொடரின் இறுதிப் போட்டியில் குருநாகல் மாவட்ட அணி தோல்வியுற்றது. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.